ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த காயை பயன்படுத்தி அதிகமாக யாரும் பொரியல் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஒரு டைம் இந்த காயை பயன்படுத்தி பொரியல் பண்ணி பாருங்கள், மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கங்க. காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துட்டு இதை கோஸா கிரைண்ட் பண்ணி கொரகொரப்பா எடுத்துக்கங்க. ரொம்ப பேஸ்ட் அரைக்க வேண்டாம். இதை அப்படியே தனியா வச்சிருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். இந்த அளவுக்கு மாறி வந்த பிறகு இன்னைக்கு நம்ம 2 குடமிளகாய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம். மெலிசா நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சைஸுக்கு கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. கலர் குடமிளகா கிடைச்சாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இல்லைன்னா பச்சை குடமிளகா மட்டும் சேர்த்துக்கிட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வேற ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது. நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த எண்ணெயிலேயே குடமிளகா நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு குடமிளகா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா குடமிளகா ரொம்ப சாஃப்டாக குக் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு ஒரு 3-4 நிமிஷம் சாஃப்டாக குக் ஆனோடனே எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இப்போ சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ரசத்துக்கு, தயிர் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்புக்குலாம் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இந்த காயை வச்சு நீங்க அடிக்கடி பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாவும் ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.